எல்லாருக்கும் வணக்கம். நான் சங்கீதா. வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல். இன்றைக்கி தாயார் குக்கிங் சேனலில் சுண்டல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பீச்சுக்கு போனால் எல்லோரும் வாங்கி சாப்பிட்ணுன்னு ஆசைப்படக்கூடியது தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வெள்ளை பட்டாணி 200 கிராம் எடுத்து தண்ணியில் கழுவிட்டு தண்ணி சேர்த்து 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை குக்கரில் சேர்த்து வேக வைக்கலாம். பட்டாணியை இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு. பட்டாணி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒன்றா சேர்த்து கலந்து விடுங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். குக்கரை மூடி வச்சு வெயிட் போட்டு 4 விசில் விட்டு இறக்கலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பட்டாணி நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ தண்ணி ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, 2 காஞ்ச மிளகாய் உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வேக வச்சு தண்ணி வடிகட்டின பட்டாணி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விடுவோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தாளித்த சுண்டல் கூட சேர்க்கறதுக்காக நான் என்னென்ன கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்க்கலாம். ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், கேரட் துருவி வச்சுருக்கேன், தேங்காய் துருவி வச்சுருக்கேன், மாங்காய் துருவி வச்சுருக்கேன், கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாமே சுண்டல் கூட சேர்த்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தாளித்த சுண்டலை சேர்த்துக்கலாம். அது கூட துருவிய கேரட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். துருவிய தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பொடிசா நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். துருவிய மாங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கிளறி விட்டுக்கலாம். சுட சுட தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தாயார் குக்கிங் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.